ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அரைமுடி தேங்காய், குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், புளி ஒரு லெமன் அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கிழங்கா மீன், எண்ணெய். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கோங்க. தேங்காயை மசாலா தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, வெந்தயம், இது கூட கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வெட்டி வச்சுக்கிற தக்காளி ஊற்றி சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அது சீக்கிரம் வாங்கி கறந்து வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம்.
கூட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது, மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம். எண்ணெய் தனியா குழம்பு தனியா வந்ததுக்கு அப்புறம் மீனை போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த எண்ணெய் தனியா, இந்த மாதிரி எண்ணெய் தனியா குழம்பு தனியா பிரிஞ்சு வரும்போது மீனை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, மீன் நல்லா உடஞ்சிடும். சிம்லேயே வச்சு ஒரு 4 கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மீன் வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் தனியா குழம்பு தனியா பிரிஞ்சு இருக்குது. இந்த நேரத்துல குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி. சுவையான மீன் குழம்பு ரெடி.